வணக்கம். உங்க எண்ணங்களுக்கு ஒரு காந்த சக்தி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? டாக்டர் வை லிவிங்ஸ்டோனோட இந்த ஐடியாவை பத்தி தான் நாம பார்க்க போறோம். முதல்ல ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம் வாங்க. இதோட மூல ஆதாரம் ஒரு முக்கியமான அடிப்படை கருத்தைச் சொல்லுது. அதாவது நம்ம கிட்ட இயற்கையாவே ஒரு காந்த சக்தி இருக்கு. நம்ம எண்ணங்கள் மூலமா சில விஷயங்களை ஈர்க்க முடியும். சரி, இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். இந்த சக்தி நெகட்டிவ் விஷயங்களை ஈர்க்கும்போது என்ன ஆகும்? நம்மளோட சிந்தனைக்கும் அதனால வர்ற விளைவுகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. உதாரணத்துக்கு நம்ம எண்ணங்கள் தொடர்ந்து சஞ்சலத்தையே ஈர்த்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? விளைவு நாமளே கொஞ்சம் கொஞ்சமா அந்த சஞ்சலத்தோட உருவமா மாறிடுவோம். இதே விதிதான் வேதனையை ஈர்க்கும் போதும் பொருந்தும். இது ரொம்ப தெளிவு. நாம எதை ஈர்க்கிறோமோ அதுவாவே மாறிடும். இது இதோட முடியறதில்ல. நம்ம வியாதியை ஈர்க்கிற அளவுக்கு கூட இது போகும். பாத்தீங்களா, நம்ம எண்ணங்கள் நம்ம உடம்புலயும் மனசுலயும் நேரடியா வெளிப்படுது. சரி, இது நெகட்டிவ் சைடு. இப்போ இதே சக்தி எப்படி ஒரு பாசிட்டிவ் பாதையை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். அதே காந்த சக்திக்கு பாசிட்டிவான நல்ல விஷயங்களையும் ஈர்க்கிற பவர் இருக்கு. அப்போ நாம நம்ம கவனத்தை மாத்தி வெற்றியை ஈர்க்க ஆரம்பிச்சா என்னாகும்? சிம்பிள். நாம எந்த வெற்றியை நோக்கி போறோமோ அந்த வெற்றியாளர்களாவே மாறிடுவோம். இது வெறும் வெற்றி மட்டுமல்ல, உறுதியான சாதனைகளை ஈர்க்கிறத பத்தியும் சொல்லுது. நம்ம நோக்கங்கள் எப்படி நம்ம அடையாளத்தையே மாத்துதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். அப்போ விஷயம் இதுதான். இந்த காந்த சக்தி நம்ம எல்லாருக்கும் ஒரு சாய்ஸ் கொடுக்குது. அதனாலதான் இந்த ஆதாரம் உங்கள்ட்ட நேரடியா ஒரு கேள்வியை கேக்குது. நம்ம கவனத்துக்குள்ள எவ்வளவு பெரிய சக்தி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு கடைசி ரிமைண்டர். எண்ணத்தோட காந்த சக்தியை பத்தின இந்த ஆழமான கருத்து டாக்டர் வை லிவிங்ஸ்டோனோட எழுத்துக்கள்லேருந்து எடுத்தது.